லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 289 ரூபாய் 1% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய வட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 204 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 904 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 484 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 37 தினார் 605 ஃபேல்ஸ். தங்க விலை மீண்டும் 400 ஃபேல்ஸால் அதிகரித்துள்ளது. இதோ சார்ஜபிள் வாகனங்களில் ஆபத்து. உள்துறை அமைச்சரின் அதிரடி பாதுகாப்பு நடவடிக்கை. குவைத்தின் பல பள்ளிகள் மீது நேரடி தாக்குதல் நடத்த, அதுவும் குண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்ட நபர் அதிரடியாக கைது. பரபரப்பான நிலை. மீண்டும் போதைப் பொருள், பல லட்சம் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் சிக்கிய நபர். குவைத்தின் பல பகுதிகளில் ஃபர்வானியா, மன்சூரியா மற்றும் அர்தியா போன்ற பல பகுதிகளில் தீ விபத்து, 3 காயமடைந்த சம்பவம். கத்தாருடன் சமாதான பேச்சுவார்த்தை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். தோஹா மீது நடந்த தாக்குதலுக்கு அப்பாலஜிஸ். ஆனா வில்லத்தனம் அப்படியே மூஞ்சில தெரியுது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நாளை புதன்கிழமை வரைக்கும் குவைத்துடைய வானிலை தூசியுடன் கூடிய காற்றுடன் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய வானிலை ஆய்வு மையம். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் குவைத் டூரிஸ்ட் கைட், அதுக்கும் குவைத்தின் வாலண்டரி அரபி பசங்க யாரெல்லாம் முன் வராங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. சகல் மூலமாக அப்ளிகேஷனையும் வழங்கியிருக்கிறாங்க டூரிஸ்ட் கைடுக்கு. அடுத்த கட்டமாக இதோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய் தயாராகிட்டாங்க கீட்டா ட்ரோன் டெலிவரிகளில் கை வைக்கிறதுக்கு. இனி வரும் காலங்களில் படிப்படியாக முன்னேற்றத்தின் முதல் கட்டமாக ட்ரோன் மூலம் டெலிவரி பண்ணக்கூடிய சிஸ்டம் கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவரி ஜாப்புக்கும் படிச்சுக்கிட்டே வராங்க. இப்போவே தயாராகுங்க வேறு தொழில்களுக்கு போகிறதுக்கு. இதோ இஸ்ரேல் அப்பாலஜிஸ், எங்களுடன் ஒரு மன்னிப்பு தொலைபேசி அழைப்பை விடுத்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, நாங்கள் தோஹா மீது நடத்திய தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்கின்றோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறதா உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க கத்தாருடைய உள்துறை அமைச்சகம். எது எப்படியோ மூஞ்சில வில்லத்தனம் முழுசாவே தெரியுது. அது இல்லாமல் பைப்பில் இன்னொரு தகவல் ஒன்று விட்டுருக்குது.
காசாவில் எங்கெங்கே குண்டு வைக்கணும், எங்கெங்கே தாக்கணும், நான் என்ன பேசணுன்றத முடிவு பண்ணுறதே என் மனைவி தான் அப்படின்னு. வில்லன் இல்லை, வில்லி. அப்போ அடுத்ததா வாகன ஓட்டுநர்களின் முக்கிய கவனத்திற்கு இதோ டெஸ்லா கார், சார்ஜபிள் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒமானில் வெடித்து ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு. சார்ஜிங் கார் இப்போ நிறையவே வந்து யூசிட்டில் வந்துடுச்சு. ஆனாலும் அதிபயங்கரமான பிரம்மாண்டமான பேட்டரியோடு இருக்கிற அந்த காரில் ஏதாவது ஒன்று நடந்தால் மிகப்பெரிய பிரளயம்தான். ரொம்ப கவனம். உள்துறை அமைச்சருடைய உத்தரவின் பேரில் தொடர்ந்துமே குவைத்தில் பல பகுதிகளில் சோதனைகள் நடந்து வருகின்றன. இந்த அடிப்படையில் தற்போது ஒரு அரபிய நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் இருக்கும் அபார்ட்மெண்ட்டை சோதனை செய்து பார்க்கும்போது அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்திருக்கின்றது. மேலதிக விசாரணையில் தெரிய வந்தது என்ன தெரியுமா? குவைத்தின் பல பள்ளிகள் மீது அதிரடியான தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதே தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமான பல கட்ட விசாரணைகள் மற்றும் தேடுதல் பணிகள் ஆரம்பம். குவைத்தை முற்றிலுமாக அழிப்பதும் மற்றும் குவைத்தின் அமைதியை சீர்குலைப்பதுமே இவர்களுடைய திட்டம் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. உறவுகளை குடும்பங்களை இழந்து இந்த நாடுகளில் எத்தனையோ தொழிலாளர்களாகிய நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தீவிரவாத விஷக்கிருமிகளிடம் இருந்து அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். நம்ம பொழைச்சி சாப்பிட்ற இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் கூட இறைவன் பாதுகாக்கட்டும். இதோ ஆர்தியா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் தீ விபத்து. இதில் வந்து 2 பேர் தீக்காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி மன்சூரியா பகுதிகளில் நடந்த தீ விபத்திலையும் ஒருவர் தீக்காயம் அடைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்வானியா பகுதிகளிலையும் பில்டிங் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. எலக்ட்ரிக் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்க, சார்ஜர், அயன் பாக்ஸ், இந்த மாதிரியான பல விடயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தீ விபத்து ஏற்பட்டால் யாரும் ஹீரோவாக பார்க்காதீங்க. தீ விபத்துக்குள்ளே போய் யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. உடனடியாக 112 என்ற அவசர அழைப்பு இலக்கத்துக்கு அழைப்பு விடுத்து தெரிவிங்க. ما هي الإجراءات اللي يجب اتباعها عند حدوث حريق في المنزل؟ الاتصال على هاتف الطوارئ 112 والابتعاد عن الارتباك وإعطاء المعلومات الدقيقة والصحيحة. عند اكتشاف الحريق يجب عليك إخلاء المنزل من جميع الأشخاص فوراً.
أغلق الباب من خلفك لتأخير امتداد الحريق إلى الغرف المجاورة. اتخاذ بعض الإجراءات في حال القدرة عليها وعدم المجازفة حتى وصول الإطفاء، مثل فصل التيار الكهربائي من القاطع الرئيسي، أغلق مصدر الغاز بالمطبخ، استخدم مطفأة الحريق إذا كان الحريق محدود. نتمنى السلامة. ஒரு பக்கம் போதைப் பொருள், இன்னொரு பக்கம் குண்டுவெடிப்பு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இதோ மீண்டும் போதைப் பொருள் வியாபாரி ஒருவன் சிக்கியுள்ளான். ஆன்டி நார்கோட்டிக்ஸ் எஃபோர்ட். இதோ கிட்டத்தட்ட 500,000 கெப்டகன் மாத்திரைகள் மற்றும் 100,000 லரிகா மாத்திரைகள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்குது. குற்றப்புலனாய்வு துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக சுற்றி வளைப்பு நடத்தி சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களின் வாகனங்களை மறித்து சோதனை செய்த போது வாகனத்துள்ளே இருந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகளும் மற்றும் ஒரு தொகை பணமும் கிடைத்தது தெரிய வந்துள்ளது. இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுதுன்றது படைத்தவனே அறிவான். எது எப்படியோ தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பக்கம் போதைப் பொருளால் அழிவு காத்திருக்குது, இன்னொரு பக்கம் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலும் குவைத்துக்கு அதிகரித்து வருது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைவருமே. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.